சரி, நாங்க லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது கோணங்கள் பாடம் அப்படிதானே? ஆம் சார். ஆ, ஆம் சார். கோணங்கள் பாடத்துல கோணம்னா என்னன்னு பார்த்தோம். கோணம் ஒன்றை எவ்வாறு இனங்காண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கோணத்தை இனங்காண்றதுக்காக வேண்டி முக்கியமான 3 விஷயங்கள் நாங்க அங்க பயன்படுத்துறது. அப்ப கோணத்தின் உச்சி, அதே மாதிரி கோணத்தின் புயங்கள், அதை நாங்க கூடுதலாக பயன்படுத்துவோம். அடுத்தது அந்த கோணத்தின் இடைவெளி. அப்படி நடக்கும் பொழுது நிறைய கோணங்கள் நீங்க படிச்சிருக்கீங்க. கூறுங்கோணம், செங்கோணம், நேர்கோணம், விரிகோணம், சரியா? இப்படி பின்வளை கோணம், இப்படி நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கோம். அந்த வகையில இந்த தரம் 8 கிளாஸ்ல நாங்க படிச்சது நிரப்பு கோணம் அப்படின்னு ஒரு விஷயம் படிச்சோம். சரியா? 2 கோணங்களோட கூட்டுத்தொகை 90 பாகை காணப்படுமா இருந்தா அந்த 2 கோணங்களும் நிரப்பு கோண ஜோடிகள். 2 கோணங்கள் அதன் கூட்டுத்தொகை 90 பாகை காணப்படுமா இருந்தா அந்த 2 கோணங்களும் நிரப்பு கோண ஜோடிகள் அப்படின்னு எனப்படும். அப்ப உதாரணத்துக்கு ஒரு கோணம் எங்களுக்கு பாகை 22 பாகை, எங்களுக்கு ஒரு கோணத்தின் பெருமானம் 22 பாகையில தந்திருந்தா, அப்ப அதன் நிரப்பு கோணத்தை காணணுமா இருந்தா இந்த 22 நாங்க என்ன செய்யணும்? 90 பாகையிலிருந்து கழிக்கணும். 90 பாகையில இருந்து கழிக்கும். சரி, அப்ப இது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். அதுக்கு அடுத்து நாங்க பார்த்தோம் மிகை நிரப்பு கோணம். மிகை நிரப்பு கோணம் என்பது சரியா 2 கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை. 2 செங்கோணங்கள், 2 கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை காணப்படுமா இருந்தா அந்த 2 கோணங்களும் மிகை நிரப்பு கோணச்சோடிகள் அப்படின்னு அழைக்கப்படும். அப்ப உதாரணத்துக்கு ஒரு கோணத்தின் பெருமானம் 35 பாகைன்னு தந்துட்டான். அப்ப 35 பாகைன்ற மிகை நிரப்பு கோணம் கண்டுபிடிக்கணுமா இருந்தா அப்ப என்ன செய்யணும்? அங்க 180 பாகையிலிருந்து கழிக்கணும். 180 பாகையில இருந்து 35 பாகையை கழிக்கணும். சரியா? அதுக்கு அடுத்து நாங்க 3வது விஷயம் பார்த்தோம், அடுத்துள்ள கோணங்கள். அப்ப அடுத்துள்ள கோணங்கள் அப்படின்னா அங்க 3 நிபந்தனைகளை பூர்த்தி செய்யணும். எத்தனை நிபந்தனைகளை பூர்த்தி செய்யணும்? 3 நிபந்தனை. அப்ப முதலாவது பொது புயம், 2வது பொது உச்சி, 3வது இந்த பொது புயத்துக்கு 2 பக்கத்துல என்ன செய்யணும்? அந்த கோணங்கள் காணப்பட வேண்டும். சரியா? அப்ப பொது உச்சி, பொது புயம், பொது புயத்துக்கு 2 பக்கங்களையும் கோணங்கள் காணப்படுமா இருந்தா அவ்வாறான கோணங்கள் அடுத்துள்ள கோணங்கள் எனப்படும். என்ன கோணங்கள் எனப்படும்? அதுக்கு அடுத்து இன்னொரு தலைப்பு பார்த்தோம், நேர்கோணம். அப்ப நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணங்கள். அப்ப நேர்கோடு ஒன்றின் பெருமானம் 180 பாகைன்னு எங்களுக்கு தெரியும். நேர்கோடு ஒன்றின் பெருமானம் எத்தனை பாகை? 180 பாகை. ஒரு நேர்கோட்டுல 2க்கு மேற்பட்ட கோணங்கள் வருமாயிருந்தா, 2க்கு மேற்பட்டது 3, 4, 5 எத்தனை கோணங்கள் வந்தாலும் அந்த கோணங்கள் அவ்வளத்தின் கூட்டுத்தொகை எத்தனை பாகையா காணப்படும்? 180 பாகையாக காணப்படும். சரி, இவ்வளவு விஷயங்கள் தான் கடைசியா பார்த்தது. சரி, அப்ப அதுல நாங்க அதை ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி சின்ன ஒரு பயிற்சியை நாங்க இப்ப பார்ப்போம். கடைசி கிளாஸ்ல நான் பயிற்சி எதுவும் உங்களுக்கு செய்தனா இல்லை தானே? இல்ல சார். சார், இந்த கேள்வி பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தாச்சு அப்படிதானே? ஆம் சார். இதெல்லாம் பார்த்து சரி, ஓகேயா? சார், இந்த தலை இதையும் நான் சொல்ல மறந்துட்டேன். இதையும் பார்த்துட்டோம், குத்ததிர் கோணங்கள். இத நேர்கோணங்களுக்கு அடுத்து இந்த குத்ததிர் கோணங்கள் பார்த்தோம். 2 நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று குறுக்காக இடைவெட்டினான். 2 நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று குறுக்காக இடைவெட்டினான். 2 சோடி குத்ததிர் கோணங்கள் உருவாக்கப்படும். எத்தனை சோடி?
இரண்டு சோடி இரண்டு சோடி குத்ததிர்கோணங்கள் உருவாக்கப்படும். இந்த குத்ததிர்கோண சோடிகள் ஒவ்வொன்றும் அதன் பருமனில் எப்படி காணப்படும்? காணப்படும். ஒரே மாதிரி சமனானதாக காணப்படும் அப்படின்னு நாங்க கடைசியா பார்த்தோம். இதை உங்களுக்கு செய்து பாருங்க, வெட்டி தாளுண்டு எடுத்து வெட்டி பாருங்க அப்படின்னு சொன்னேன். சரியா? அப்ப இந்த அவ்வளவு விஷயங்களும் நாங்க பார்த்திருக்கோம். சரியா? இது வரைக்கும் நோட் பண்ணிருப்போம் நினைக்கிறேன். இது நோட் பண்ணியாச்சு தானே இது? அப்ப இரு நேர்கோடுகள் இடைவெட்டும் போது உண்டாகும் குத்ததிர்கோணங்கள் சமம் ஆகும். இந்த நோட் போட்டிருக்கீங்க பாருங்க. போட்டோன்னு நினைக்கிறேன். போட்டிருக்கு தானே? மகன், நான் பேசுறது கேக்குதா? சரி. இந்த நோட் போட்டு இல்லையா? இரு நேர்கோடுகள் இடைவெட்டும் போது உண்டாகும் குத்ததிர்கோணங்கள் சமம் ஆகும். மகள் சொல்லுங்க யாராவது. சரி, ஓகே ஓகே சார். சரி, சார் இப்ப இங்க பாருங்க. சரியா? இந்த உதாரணம் ஆல்ரெடி நோட் பண்ணிருக்கும், பிரச்சனை இல்லை. திரும்ப ஒருக்கா பார்ப்போம். தரப்பட்டுள்ள உருவில் புள்ளி P-ஐ சுற்றி உள்ள ஒவ்வொரு கோணத்தினதும் பருமனை காண்க. தரப்பட்டுள்ள உருவில் புள்ளி P-ஐ சுற்றி உள்ள ஒவ்வொரு கோணத்தினதும் பருமனை காண்க. அப்ப இங்க ரெண்டு நேர்கோடுகள் இடைவெட்டி இருக்குது. ஒரு கோடு XYங்கிற கோடு, ஒரு கோடு KLங்கிற கோடு. அப்ப இந்த ரெண்டு நேர்கோடுகளும் எந்த புள்ளியில இடைவெட்டி இருக்குது? Pங்கிற புள்ளியில இடைவெட்டி இருக்குது. இதுல யாருக்காவது சந்தேகங்கள் இருக்கா? இரண்டு நேர்கோடுகள் Pங்கிற புள்ளியில இடைவெட்டி இருக்கனால மொத்தமாக 4 கோணங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. எத்தனை கோணங்கள்? 4 கோணங்கள். இந்த கோடு வந்து XY, இது வந்து XYங்கிற கோடு. இந்த கோடு வந்து சரியா KLங்கிற கோடு. அப்ப இந்த புள்ளி வந்து Pங்கிற புள்ளி. இதுல இந்த கோணத்தை மட்டும் தந்திருக்காரு 135 பாகை. அப்படித்தானே? ஆமாம். இப்ப இந்த 135 இருந்தா இந்த கோடின் பெருமானத்தை எங்களுக்கு கண்டுபிடிக்கணும். இந்த கோணத்தின் பெருமானத்தை எங்களுக்கு கண்டுபிடிக்கணும். அதே நேரத்துல இந்த கோணத்தின் பெருமானத்தை எங்களுக்கு கண்டுபிடிக்கணும். ஏழுமா ஏழாதா? ஏன்னா இது X, இது P, இது K. அப்ப X P K இந்த கோணம் 135 தந்திருக்கார். எத்தனை பாகை? 135. அப்ப அதே நேரத்துல இது இந்த பக்கம் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்குது, இது இப்படி மேல பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்ப இந்த ரெண்டு கோணங்களும் என்ன கோண சோடிகள்? குத்ததிர்கோண சோடிகள்னா அப்ப X P K சமன் அதே மாதிரி L P Y. இந்த ரெண்டு கோணங்களும் எப்படி காணப்படும்? ஒரே அளவில் காணப்படும். காரணம் குத்ததிர்கோணம். காரணம் என்ன கோணம்? குத்ததிர்கோணம். அப்ப இத வைத்துக்கொண்டு இதுல இருந்து நாங்க ஒரு முடிவுக்கு வரலாம். சரியா? இதுல இருந்து ஒரு முடிவுக்கு வரலாம். அப்ப L P Y இந்த கோணமும் 135 பாகை. ஓகேவா? ஓகே சார். அப்ப அதுக்கு இது கிளியரா? இப்ப இன்னொன்று, இது 135. சரியா? இந்த X, இந்த P, இந்த Y இது அவ்வளவு சேர்த்தா இது என்ன? XPY. அது என்னது?
நேர்கோடு. வெரி குட். நேர்கோடு. நேர்கோடு. நேர்கோடு எக்ஸ் எக்ஸ் பி ஒய் இது வந்து ஒரு நேர்கோடு. இதை ஏற்றுக்கொள்றீங்களா எல்லாரும்? ஓம் சார். நேர்கோடு எத்தனை பாகை? 180 பாகை. அப்ப நேர்கோடு 180 பாகை. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நேர்கோடு 180 பாகைனா இந்த கோணத்தையும் இங்கிட்டுள்ள இந்த கோணத்தையும் கூட்டினா 180. இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்டினா 180 பாகை. அப்படித்தானே? அந்த ரெண்டு கோணங்களை கூட்டினா 180. அப்ப கோணம் எக்ஸ்பிகே, கோணம் எக்ஸ்பிகே கூட்டல் அடையாளம் கோணம் கேபிஒய், கோணம் கேபிஒய் இது ரெண்டையும் கூட்டினா எத்தனை பாகைக்கு சமனாகணும்? 180 பாகைக்கு சமனாகணும். இப்ப இந்த 180 பாகைக்கு சமமாகும். எக்ஸ்பிகே க்கு பதிலா நாங்க என்னத்தை போடலாம்? 135. ஏன் 135 போடலாம்? அவர் ஆல்ரெடி எங்களுக்கு தந்திருக்காரு. அவர் படத்துல எத்தனை தந்திருக்காரு? 135 தந்திருக்காரு. அப்ப இந்த கேபிஒய் இந்த கேள்விக்குறி போட்டிருக்கனே இந்த கோணத்தின் பெருமானத்தை கண்டுபிடிக்கணுமாண்டா இந்த 135 அங்கிட்டு நாங்க என்ன செய்யணும்? கழிக்கணும். அப்ப அங்கிட்டு கொண்டு போயிட்டு கழிச்சிங்கன்னா 180ல இருந்து 135 போனா 45 பாகை. சொல்லுங்க. கேபிஒய் 45 பாகை. ஓகேவா? ஓம் சார். கேபிஒய் 45 பாகை. அப்ப ஓகே. ஓகே சார். சரி. இப்ப மகள் கேபிஒய் 45 பாகையா இருந்தா எக்ஸ்பிஎல் எத்தனை பாகை? எக்ஸ்பிஎல் எத்தனை பாகை? 45 பாகை. 45 சார். காரணம் காரணம் குத்தெதிர் கோணம். குத்தெதிர் கோணம். சரி, காரணம் குத்தெதிர் கோணம். அப்ப கிளியரா? இப்ப ஓம் சார் கிளியர். நாங்க படிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் இங்க பயன்படுத்த வேண்டி இருக்கும். சரியா? கவனிச்சுக்கொள்ளுங்க. நாங்க நிரப்பு கோணம் படிச்சிருக்கிறோம், மிகை நிரப்பு கோணம் படிச்சிருக்கிறோம், அடுத்துள்ள கோணம் படிச்சிருக்கோம், கோணங்களோட கூட்டுத்தொகை படிச்சிருக்கிறோம், குத்தெதிர் கோணங்கள் படிச்சிருக்கோம். இது ஏதாவது ஒன்று இங்க வரும். அதை நாங்க பயன்படுத்துறதுக்கான அந்த ஆற்றல் இருக்கணும். அதுதான் இங்க எதிர்பார்க்கப்படுது. அப்ப இங்க XYங்கிற ஒரு நேர்கோடும் KLங்கிற ஒரு நேர்கோடும் Pல இதை வெட்டுது. அப்ப ரெண்டு கோண சோடிகள் உருவாகும். எத்தனை கோண சோடிகள்? ரெண்டு கோண சோடிகள் உருவாகும். இந்த ரெண்டு கோண சோடிகளும் சரியா குத்தெதிர் கோண சோடிகள். அப்ப இந்த ரெண்டு கோண சோடிகள் சமன், இந்த ரெண்டு கோண சோடிகள் சமன். அப்ப ஒரு கோண சோடி 135 பாகையாக காணப்படும், இன்னொரு சோடி 45 பாகையாக காணப்படும். ஓகேவா? ஓகே சார். சரி. ஓகே சார். குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சார் என்ற லேப்டாப் ஸ்கிரீன்ல உள்ள நோட் பண்றேன்னா ஸ்கிரீன்ல நோட் பண்ணலாம். அப்படி ஒயிட் போர்ட்ல உள்ள நோட் பண்றேன்னா ஒயிட் போர்ட்ல உள்ள நோட் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. நோட் பண்ணி முடிவா? நோட் பண்ணிட்டீங்களா மயன்? நான் பேசுறது கேக்குதா மகள்? ஓகே சார். இன்னும் யாருக்கு டைம் வேணும்?
சரி, அப்ப அடுத்த உதாரணத்துக்கு மூவ் ஆகவா? எழுதியாச்சு சார். ஆ, ஓகே சார். சரியா, சரி. இப்ப இங்க பாருங்க. சரி, ஓகே. இப்ப முதலாவது கேள்வியே பாருங்க. பின்வரும் உருக்களில் ஆங்கில எழுத்துக்களினால் காட்டப்படும் கோணங்களின் பருமன்களை காண்க. இப்ப முதலாவது இந்த கேள்வியில கொஞ்சம் நீங்க ட்ரை பண்றீங்களா? அப்புறம் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே சார். சரி. சார் செஞ்சு செக் பாக்ஸ்ல போடலாமா? இல்ல போட தேவையில்ல. செய்து முடிச்சதோட கையில ரெட் பென்னோட இருங்க. அப்ப நான் ஆன்சர் சொல்லும் பொழுது நீங்க சரிப்பில போட்டுக்கொள்ளலாம். ஓகே? ஓகே சார். சரி. சரி, பாப்போமா? ஓம் சார். சரி. ஓகே சார். முதலாவது கேள்வியை பாருங்க. முதலாவது கேள்வி, அங்க 2 நேர்கோடுகள் இடைவெட்டுது. அப்ப அந்த 2 நேர்கோடுகள் இடைவெட்டினா அது 2 நேர்கோடுகள் இடைவெட்டுனால குத்தெதிர் கோணங்கள் உருவாகும். அப்படித்தானே? ஓம் சார். ஆகவே x சமன் 43 பாகை. x சமன் 43 பாகை. காரணம் குத்தெதிர் கோணம். காரணம் என்ன கோணம்? குத்தெதிர் கோணம். இந்த ஆன்சர் போட்டுருந்தா சரி, போட்டுக்கொள்ளுங்க. ஓகே, சரியா? முதலாவது கேள்வி எல்லாருக்கும் ஓகேவா? எல்லாருக்கும் ஓகே. சரியா? சரி. ரெண்டாவது கேள்வியில ஏபிங்கிற நேர்கோடும், ரெண்டாவது கேள்வியில அந்த படத்தை பெஸ்ட்ல நல்லா பாத்துக்கிறோம். படத்தை விளங்கினா தான் பார்க்கலாம். ஏபிங்கிற நேர்கோடும் சிடிங்கிற நேர்கோடு இடைவெட்டுது. அப்ப 2 நேர்கோடுகள் குறுக்காக இடைவெட்டுனா 2 சோடு என்ன உருவாக்கப்படும்? ரெண்டு சோடி, 2 வகையான குத்ததிர் கோண சோடிகள் உருவாக்கப்படும். அப்ப அதுல ஒரு கோணத்தின் பெருமானம் அங்க தந்திருக்காரு 130 பாகைன்னு சொல்லி. அப்ப அந்த 130 பாகையையும் மேல உள்ள 2 கோணங்களை கூட்டினா சமனாகும். அப்படித்தானே? ஓம் சார். ஓம் சார். யாரு ஓம் சார். யார் ரெண்ட கூட்டினா சமனாகணும்?
கூட்டினா சமனாகணும். காரணம் குத்ததிர் கோணம். காரணம் என்ன கோணம்? குத்ததிர் கோணம். குத்ததிர் கோணம். அப்ப எக்ஸ் இந்த பெருமானத்தை கண்டுபிடிக்கணும். 130ல இருந்து எத்தனை கழிச்சிருக்கணும்? 30 கழிச்சிருக்கணும். எத்தனை பாகை? 100 பாகை. இந்த ஆன்சர் வந்திருக்கா? ஓம் சார். சரி போட்டுக்கொள்ளுங்க. ஓகே. மூன்றாவது கேள்வியில மேல 135 கீழே 2a இருக்குது. அப்ப 2a கூட்டுனா அது எத்தனைக்கு சமனாகணும்? 135க்கு சமனாகணும். ஆகவே 2a சமன் 135. அப்ப a கண்டுபிடிக்கணுமா? 135 எத்தனையால பிரிச்சிருக்கணும்? பிரிக்கணும் 2ஆல. 2ஆல பிரிச்சிருந்தீங்கன்னா 135 2ஆல பிரிச்சிருந்தா சரியா 62 பாகை. எத்தனை பாகை? 62 அரைப்பாகை. 62 அரைப்பாகை. ஓகேவா? அப்படி இல்லாட்டி இப்படியும் போடலாம். 62.5 பாகை. ஓகே, இப்படி 2லையும் போட்டுக்கலாம். இது ரெண்டுமே சரி. சரிதானே? ஓம் சார். அடுத்து 4வது கேள்வி. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் சொல்லுங்க. எனக்கு 3வது கேள்வியில ஒரு டவுட் சார். சொல்லுங்க. 135 2ஆல பிரிச்சா 67.5 தானே? 67.5 தானே? கொஞ்சம் 135 நான் டக்குன்னு யோசிக்காம போட்டேன் நினைக்கிறேன். எனக்குல 6 மிச்சம் 1 சாரி 67 பாகை. தேங்க்யூ. ஓகே சார். ஓகே சரி. ஓகே தேங்க்யூ. நீங்களும் கவனிக்கல பிள்ளைகள். பாருங்க, ஒரு ஆள் தான் அதை கவனிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். சரி, நான் அந்த டக்குன்னு ஆன்சர் இப்படி 13 மட்டும்தான் பார்த்தேன். இங்கிட்டு அந்த அதில் உள்ள பேலன்ஸ் ஒன்றை நான் பார்க்கல. சரி, ஓகே தேங்க்யூ ஸோ மச். சரி, மன்னித்து கொள்ளுங்க. சரி, அடுத்த கேள்வி. அந்த மாதிரிக்கு கொஞ்சம் பார்க்கணும் பிள்ளைகள். நானும் கொஞ்சம் அவசரத்தில் டக்குன்னு சொல்லிவிட்டு போயிடுவேன் அப்படி. சரி, 4வது கேள்வி பாருங்க. அங்கேயும் 2 நேர்கோடுகள் இடைவெட்டுது. ஒரு நேர்கோடு ஏபிங்கிற நேர்கோடு, இன்னொரு நேர்கோடு சிடிங்கிற நேர்கோடு. அப்ப எக்ஸையும் அந்த அடையாளம் எத்தனை பாகை? 90 பாகை. அப்ப எக்ஸையும் 90ஐயும் சேர்த்து விடுவீங்க. இரண்டையும் சேர்த்தா எத்தனைக்கு சமனாகும்? 125க்கு சமனாகும். அப்ப எக்ஸ கண்டுபிடிக்கணுமா இருந்தா 125ல இருந்து எத்தனைய கழிக்கணும்? 90 பாகை கழிக்கணும். அப்ப எத்தனை ஆன்சர்? 35 பாகை. 35 பாகை. ஓகே, இந்த ஆன்சர் வந்திருக்கா எல்லாத்துக்கும்? ஓம் சார். சரி, அப்ப அது கிளியர் தானே? ஓம் சார், கிளியர். அப்ப இந்த 4 கேள்வியில யாருக்காவது சந்தேகம் இருக்கா? நோ சார். இந்த இங்கனைக்குல இந்த 67 பாகையில மட்டும் சின்ன ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. சரி, அதை கொஞ்சம் மாத்தி கொள்ளுங்க. சரியா, அது மன்னிச்சு கொள்ளணும். சரி, ஓகே. அப்ப அழிக்கவா இத? இதுல இந்த 4 கேள்வி சிக்கல்ல தானே பிரச்சனை இல்லையா இருக்கும்? நோ சார், இல்ல. சரி, ஓகே. சரி, இப்ப இதுல 5வது கேள்வியில 3 எழுத்து இருக்குது. 5வது கேள்வி எத்தனை எழுத்து இருக்குது? 3 எழுத்து சார். அத ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அப்ப அதுல முதலாவது நாங்க கண்டுபிடிப்போம் ஏ. அப்ப ஏ இந்த பெருமானம் எத்தனை பாகை? 65. ஏ சமன் 65. அதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். காரணம் குத்ததிர் கோணம். ஓகே தானே? ஓகே சார். பி 55 பாகை. அதுல யாருக்கும் பிரச்சனை இல்லையே? 55 பாகை. ஓகே தானே? அது கிளியர் தானே? ஓம் சார், கிளியர். ஆனா சிக்கு அப்படி போட இயலாது. சிக்கு போடணுமா இருந்தா ஏதாவது ஒரு நேர்கோடை தான் நாங்க எடுக்கணும். அப்போ ஒன்று ஏபிங்கிற நேர்கோடை எடுக்கலாம், அப்படி சிடிங்கிற நேர்கோடை எடுக்கலாம். ஏதாவது ஒரு நேர்கோடை எடுத்தீங்கன்னா ஏ சரியா ஒரு நேர்கோடை எடுத்தீங்கன்னா
அப்ப நான் எடுக்க போறேன் வந்து சிடிங்கிற நேர்கோடு எடுக்க போறேன். அப்ப சிடிங்கிற நேர்கோடுல ஏங்கிற கோணம் சிங்கிற கோணம் 55 பாகை. இது அவ்வளோத்தையும் கூட்டினா எத்தனைக்கு சமனாகணும்? 180 பாகை. 180 பாகை. காரணம் 180 பாகைக்கு சார். எதிர்கோணம். காரணம் எதிர்கோணம். வெரி குட். நேர்கோடு. அதுதான் இங்க கான்செப்ட். நேர்கோடு. அப்ப ஏ இந்த பெருமானம் ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும். ஏ வந்து எத்தனை பாகை? 65 பாகை. அப்ப 65ஐயும் 55ஐயும் கூட்டினா எவ்வளவு? 120. 120 சார். 120 பாகை. அப்ப C ய கண்டுபிடிக்கணுமா இருந்தா 180ல இருந்து 120 என்ன செய்யணும்? கழிக்கணும் சார். C வந்து எவ்வளவு? 60 பாகை. 60 பாகை சார். கிளியரா இப்ப? ஓம் சார் கிளியர். கிளியர். கண்டுபிடிக்கணும். ஓகே தானே? இப்ப இதுல யாருக்காவது சந்தேகங்கள் இருக்கா? அப்ப குத்தெதிர்கோணங்கள் ஓகே. நேர்கோட்டுல உள்ள கோணங்கள் சரி. அங்கிட்டு நிரப்பு கோண சோடிகள் சரி. மிகை நிரப்பு கோண சோடிகள் சரி. அடுத்துள்ள கோண சோடிகள் சரி. ஓகே தானே? அப்ப இதுல யாருக்கா இப்ப குழப்பம் இல்லையே? நோ சார். சரியா? சரி ஓகே. சரி அப்ப சந்தோஷம். சரி இந்த ரெண்டு கேள்விக்கும் டக்குன்னு ஆன்சரை கண்டுபிடிங்க பாப்போம் கொஞ்சம் குயிக்கா. இப்ப என் லிங்க் கட் ஆகும். உடனே நான் லிங்கை மறுக்க ஷேர் பண்ணுவேன். இந்த ரெண்டு கேள்விக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க. இந்த ரெண்டு கேள்வி செய்ய இயலுமா? சார். ஏ கேள்வி நேர்கோடு. பி கேள்வி ஒரு புள்ளி. ஒரு புள்ளியை சுற்றி எத்தனை பாகை? 360 பாகை. வெரி குட். 360 பாகை. வெரி குட் புத்தா. சரி பாப்போமா? ஓகே சார். அப்ப ஆறாவது கேள்வியில சரியா எக்ஸின் பெருமானத்தை காணணுமா இருந்தா எக்ஸ் 58 அதோட 52 இது அவ்வளோத்தையும் கூட்டினா எத்தனை பாகை? 180 பாகை. 180 பாகை. அப்ப எக்ஸ் இருக்குது இங்கனைக்குல 52ஐயும் 58ஐயும் கூட்டுனீங்கன்னா 100 110 பாகை. 110 பாகை. அப்ப எக்ஸ கண்டுபிடிக்கணுமா இருந்தா 180ல இருந்து யார கழிக்கணும்? 110 பாகைகள். 110 பாகைய கழிக்கணும். பாகைகளில் 70 பாகை ஏற்படும் சார். ஓகேயா? வெரி 70 பாகை சார். ஓகே வெரி குட். அடுத்தது இங்க இரண்டாவது கேள்வியில 3A இருக்குது. எத்தனை ஏ? 3. ஆமா 360ல இருந்து 210 போறோம். அதோட ஒரு 90 பாகை. பிள்ளைகள் சார் 3A 120 90 இது அவ்வளோத்தையும் கூட்டினா எத்தனைக்கு சமனாகும்? 360. அப்ப ஒத்த உறுப்புகளை கூட்டலாம். 1A 2A 3A இது ரெண்டையும் கூட்டினா 210. 210. அப்ப இந்த 360ல இருந்து 210 என்ன செய்யணும்? கழிக்க வேண்டும். அப்ப 360ல இருந்து 210 கழிச்சா எவ்வளவு? 150. 150 பாகை. 3A வந்து எத்தனை பாகை?
150 பாகை. அப்ப 7 கண்டுபிடிக்கணுமா இருந்தா 150 இப்ப எத்தனையால பிரிப்பீங்க? 3ஆல பிரிக்கணும். 3ஆல பிரிப்பீங்க. சார் பிரிக்கணும். A சமன் எத்தனை பாகை? ஒரே 50. ஒரே 50. 50 பாகை. ஓகேவா? ஓகே சார். அப்ப கிளியர் தானே? இப்ப இதுல யாருக்காவது சந்தேகங்கள் இருக்கா? நோ சார். அப்ப இந்த பாடத்துல நாங்க பார்த்து இன்னும் 2-3 கேள்வி இருக்குது. சரியா? அதனால இப்ப இந்த 2 கேள்வி எனக்கு அதான் சொல்றேன். எனக்கு முதலாவது கேள்வியில நேர்கோடு, 2வது கேள்வியில புள்ளியை தந்திருக்கார். ஒரு புள்ளியை சுற்றி 360 பாகை. அப்ப இதுல மொத்தம் 1 2 3 4 5 கோணங்கள் இருக்குது. அப்ப இந்த 5 கோணங்களை கூட்டினா அது 360க்கு சமனாகும். அப்ப 90 பாகை ஒண்ணு எங்களுக்கு தந்துட்டாரு, 120 பாகை ஒண்ணு தந்திருக்காரு. இந்த 3 கோணங்களும் சமனான கோணங்கள். இந்த 3 கோணங்கள் எப்படியாப்பட்ட கோணங்கள்? சமனான கோணங்கள் சார். அப்ப இது அவ்வளத்தையும் கூட்டுனீங்கன்னா A 3ஐயும் கூட்டினா 3A, 120ஐயும் 90ஐயும் கூட்டினீங்கன்னா 210. அப்ப இந்த 210 இலக்கத்துல இருக்குது, எண் பெருமானத்துல இருக்குது. ஆகவே 360ல இருந்து 210 கழிக்கலாம். அப்ப 150. அப்ப இந்த 3 கோணங்கள் சமன். அப்ப 3 கோணங்கள் சமன் 150 இருந்தா 150 சமனான 3 பகுதிகளாக பிரிக்கணும். 150 சமனான எத்தனை பகுதிகளாக பிரிக்கணும்? 3 பகுதிகளா சார்? 3 பகுதிகளாக. ஒரு கோணம் எத்தனை பாகை காணப்படும்? 50 கிளியர் தானே? எத்தனை பேர் இந்த கேள்விகள் சரி? எனக்கு சரி சார். ஓகே, எனக்கு சரி சார். சரி, ஓகே. அப்ப யாருக்காவது இப்ப சந்தேகம் இல்ல தானே? பிரச்சனை இல்ல தானே? நோ சார். சரி, ஓகே. சரி, இப்ப இந்த கேள்வியை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க பாப்போம். ட்ரை பண்ண ஏழுமா இந்த கேள்வி? ஓம் சார். சரி. சார் எழுதிட்டேன். சரி, ஓகே. சரி, பாப்போம். அப்ப எல்லாரும் பாப்போமா? ஓம் சார். சரியா? சரி, 2வது கேள்வியில 1வதுல 3 எழுத்து தந்திருக்காரு. ஒன்று X, இன்னொன்று Y, இன்னொன்று Z. சரியா? X எத்தனை பாகை? X வந்து எத்தனை பாகை? 90 பாகை. என்ன கோணம்? 90 பாகை. செங்கோணம். செங்கோணம் சார். நாங்க இங்க என்ன தொடர்பை பயன்படுத்துவீங்க? குத்ததிர் கோணம். குத்ததிர் கோணம். ஏன்? எக்ஸ்ங்கிற கோணமும் அங்குட்டு உள்ள அந்த செங்கோணமும் குத்ததிர் கோணங்கள். ஏன் குத்ததிர் கோணங்கள்? ஒரு பக்கம் YBங்கிற நேர்கோடும், இன்னொரு பக்கம் XZங்கிற நேர்கோடும். என்ன நேர்கோடு?
எக்ஸ் அச்சிന്റെ நேர்கோணம் என்ற கோணம் நேர்கோடும் XYXZங்கிற நேர்கோடு இடைவெற்றனால அங்கனைக்குள்ள ரெண்டு குற்றெதிர் கோணங்கள் உருவாகுது. அதனால x சமன் 90 பாகை. சரியா? ஓம் சார் ஓகே சார் அதே மாதிரி y சமன் 38 பாகை. y சமன் எத்தனை பாகை? 38 பாகை சார் போட்டிருக்கீங்களா? 38 y சமன் 38 போட்டிருக்கீங்களா? ஓம் சார் அது ரெண்டும் என்ன ஓம் கோணங்கள்? சார் அது ரெண்டும் என்ன கோணங்கள்? குத்தெதிர் கோணங்கள் குத்தெதிர் கோணங்கள். அது ரெண்டும் குத்தெதிர் கோணங்கள். அப்ப அதுல கிளியர் தானே? அதுல இருக்கா சந்தேகம் இருக்கா? நோ சார் இந்தா, அடுத்தது இந்த இசட்ங்கிற கோணத்தை கண்டுபிடிக்கணுமாண்டா இசட்டோட 38 கூட்டுனா அது எத்தனைக்கு சமனாகும்? 180 180 பாகை. 180 பாகைக்கு சமனாகும் என்ன கோடு? நேர்கோடு நேர்கோடு. அப்ப செட்ட கண்டுபிடிக்கணுமா? குத்தெதிர் கோணம் அங்க பயன்படுத்த இயலாது. என்ன மகள்? நேர்கோடு தான் பயன்படுத்தலாம். அப்ப 180ல இருந்து 38 கழிக்கணும். 38 கழிச்சா செட் சமன் எத்தனை பாகை? 142 பாகை 142 சார் 142 பாகை. 142 பாகை ஓகேவா இது? ஓகே சார் சரி. ஓகே சார் அவர் இப்போ ஒரு விஷயம் எங்களுக்கு சொல்றார். என்ன சொல்றாருன்னா இங்க பாருங்க. இப்ப இங்கனைக்குல இந்த ரெண்டு கோணமும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இந்த y வந்து எத்தனை பாகை? 38 பாகை. y வந்து எத்தனை பாகை? 38 பாகை சார் சரியா? இங்கனைக்குல இது 90. அப்ப இங்கனைக்குல இது 90 இருந்தா இது ஒரு நேர்கோடு மகன். அப்ப இந்த இங்கனைக்குல இந்த a இந்த இலக்குல எத்தனை பாகை? 90 பாகை சார் 90 பாகை இந்த உள்ளுக்கு எத்தனை பாகை இது? 90 பாகை 90 பாகை இந்த எக்ஸும் எத்தனை பாகை இங்கனைக்குல? 90 பாகை 100 பாகை சார் 90 பாகை. இப்ப அவர் சொல்றாரு இந்த இலக்குல 38 இருக்கனால இந்த பிங்கிற இலக்குல எத்தனை பாகை இருந்திருக்கும்? ஓகே, இந்த பி இருக்க இலக்குல எத்தனை பாகை இருந்திருக்கும்? அப்படி இருந்திருந்தா அது ரெண்டும் நிரப்பு கோண சோடியம். என்ன கோண சோடியம்? நிரப்பு கோண சோடியான்னு கேக்குறேன். இல்ல, அவர் நிரப்பு கோண சோடின்னு சொல்லி இருக்காரு பாருங்க. பேசைகளை கொஞ்சம் பேசாதீங்க. நான் பேசாதீங்க. வசனத்தை வாசிங்க. கோணம் ஏபிசி கோணம் ஏசிபி ஆகியன ஒரு நிரப்பு கோண சோடி ஆகும். அப்படின்னா அது உண்மை தானே? அது உண்மையா பொய்யா? உண்மைதான். இது உண்மையா இருக்கணும். வயிறுக்கலக்குல 38 இருக்குது. அப்ப வயிறுக்கலக்குல 38 இருந்தா அப்ப இந்த பீர் கலத்துல உள்ள ஆளை கண்டுபிடிக்கணுமா இருந்தா அப்ப நாங்க என்ன செய்யணும்? 90ல இருந்து எத்தனைய கழிக்கணும்? 38. 90ல இருந்து ஏன் 38 நாங்க கழிக்கணும்? அவர் ஆல்ரெடி என்ன சொல்லி வச்சிருக்காரு? அப்ப கோணம் ஏபிசியையும் கோணம் ஏசிபி, கோணம் என்னது? ஏசி பி 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 இது ரெண்டையும் கூட்டினா எத்தனை பாகைக்கு சமனாம்? அது 90 பாகைக்கு சமம். 90 பாகைக்கு சமன். ஆல்ரெடி எங்க கிட்ட ஏசிபி எங்களுக்கு தெரியும். இது எத்தனை பாகை? 38 பாகை. 38. அப்ப நான் எங்களை யார கண்டுபிடிக்க சொல்லியிருக்காரு அவரு? பி ஏபிசி ஏபிசி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காரு. அப்ப ஏபிசி இந்த பெருமானத்தை கண்டுபிடிக்கணுமா இருந்தா இதை நாங்க எத்தனைல இருந்து கழிக்கணும்? ஏபிசி 30. அதாவது 90ல இருந்து எத்தனை கழிக்கணும்? 90ல இருந்து 38 கழிக்கணும் 38 கழிக்கணும் சார். அப்ப 90ல இருந்து
38 கழிச்சீங்கன்னா எத்தனை பாகை? 52 பாகை. 52 பாகை. ஓகேவா? 52 பாகை. ஓகே. அவரு டெஸ்ட்லயே சொல்லிட்டாரு. அவர் அன்னைக்குல டெஸ்ட்லயே சொல்லிட்டாரு. அந்த வசனத்தை நீங்க நல்லா வாசிக்கணும். டெஸ்ட்ல பாருங்க. கோணம் ஏபிசி கமா கோணம் ஏசிபி ஆகியன ஒரு நிரப்பு கோண சோடி ஆகும். அன்னைக்குல முற்றுப்புள்ளி. இப்ப அந்த வாக்கியம் வந்து உண்மையானதா பொய்யானதா? உண்மையானது. ஏன்னா அது உண்மையானது தானே அவர் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டினா எத்தனை பாகை வரும்? 90 பாகை வரும். அந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டினா எத்தனை பாகை வரும்? 90 பாகை. நாம வெள்ளனைக்கா அணைக்கல ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டோம் தானே, வயிறு கிழக்குல எத்தனை பாகைன்னு சொல்லி. வயிறு கிழக்குல எத்தனை பாகை? 38 சார். 38. அப்ப வயிறு கிழக்குல 38 இருந்தா அப்ப 90ல இருந்து 38 கழிச்சு விட்டா சார் தானே. ஓகே சார். ஏன்னா மிக நிரப்பு கோண சோடிகள் சொல்லி நிரப்பு கோண சோடிகள் கூட்டுத்தொகை எத்தனை பாகை? 90 பாகை. 90 சார். அந்த ஒரு ஆளோட மைக் வந்து கிளியர் இல்ல, அது ஏன்னு தெரியல. ஒரு ஆளோட மைக் வந்து கிளியர் இல்ல. சரி, அப்ப இந்த கேள்வி ஓகேவா? இதுல யாருக்காவது இப்ப குழப்பம் இருக்கா? நோ சார். நோ சார், இல்ல. சார். அப்ப அழிக்க போறேன். சரி, இந்த கேள்வி தான் நல்ல கேள்வி. இந்த பகுதி இந்த இதுலயே இந்த கேள்வி தான் நல்ல ஒரு கேள்வி. சரி, இதை கொஞ்சம் ட்ரை பண்றீங்களா? ஓகே சார். சரி, மொத்தம் அதுல 9 பகுதிகள் இருக்குது. எத்தனை பகுதிகள் இருக்குது? 9 பாகைகள் சார். 9 பகுதிகள் இருக்குது. 9 பகுதி. உங்களுக்கு வந்து ஒரு 3 நிமிஷம் தான் தரலாம். 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் தரலாம். சரியா? முடிச்சிட்டீங்களா? பாப்போமா? சார் கொஞ்சம் Okay, பொறுங்க sir. சார். ஓகே. சரி 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 சரி, ஓகே ஓகே. மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க தயவு செய்து.
மைக் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க தயவு செய்து. ஓகேவா? Okay, sir. சார், முதலாவது கேள்வி ஈஸியா செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? முதலாவது கேள்வி செஞ்சிருக்கலாம். முதலாவது கேள்வியில நிரப்பு கோண சோடிகளை எழுதுவோம், அப்படித்தானே? Sir. அப்ப முதலாவது ஆம் கேள்வி, சார். முதலாவது கேள்வி ரோமன் இலக்கத்துல முதலாவது பகுதி நிரப்பு கோண சோடிகளை எழுதணும். அப்ப அந்த பெருமானங்களை கூட்டி கூட்டி தான் உங்களுக்கு எழுதலாம். சரியா? அப்ப 1 54 பாகையும் 36 பாகையும். ஓகேவா? Okay, sir. ஓகே சார். ரெண்டாவது சரியா 28 பாகையும் 62 பாகையும். 62 பாகையும் வந்திருக்கா? ஓம் சார். மூன்றாவது 58 பாகையும் 32 பாகையும். இந்த கேள்வி எல்லாரும் சரியா? ஓகே சார். சரி. ரெண்டாவது கேள்வி, அதுல மிகை நிரப்பு கோண சோடிகள் கேட்டிருக்காரு. என்ன கோண சோடிகள்? மிக நிரப்பு கோண சோடிகள். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 54ஐயும் 62ஐயும் கூட்டினா எவ்வளவு? 54ஐயும் 62ஐயும் கூட்டினா 54ஐயும் 62ஐயும் கூட்டினா 116. 116. அப்ப அந்த 116 பாகைக்கு செட் ஆகுற மாதிரி தான் ஒரு கோணத்தை நீங்க அன்னைக்குல சேர்க்கும். அந்த மாதிரி தான் அன்னைக்குல சாய்ஸ் பண்ணலாம். அன்னைக்குல அப்படித்தான் சாய்ஸ் பண்ணலாம். விளங்குச்சா? அப்ப அங்கனைக்குல 54, அங்கனைக்குல 62, அப்ப 116. அப்ப அந்த 116க்கு அங்கிட்டு இன்னொரு கோண பெருமானத்தை நீங்க கணக்காக்கி பொருத்தி பார்க்கணும். அப்ப எது செட் ஆகும்? 116க்கு எது செட் ஆகும்? உங்களோட மைக் கிளியர் இல்ல. உங்களோட மைக் கிளியர் இல்ல. தயவு செய்து அந்த சவுண்ட் யாரும் தெரியல. அது உங்களோட மைக் கிளியர் இல்ல. சரி, வேற ஒரு ஆள் அத மகள் நீங்க டெக்ஸ்ட் மெசேஜ் சரி போடுங்க. சரி, இப்ப நீங்க ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் எழுதுறவங்க டெஸ்ட்ல ஆன்சர் கொஞ்சம் சொல்லுங்களேன், பாப்போம் என்ன செஞ்சிருக்கீங்கன்னு. 90 பாகையும் 90 பாகையும். ஓகே, வெரி குட். அதுவும் ஓகே. சரி, ஒரு லட்சத்துல தானே அவர் 90 தந்திருக்காரு. வேற எங்க அவர் 90 தந்திருக்காரு? நடுவுல 4 தடவை. ஒரு லட்சத்துல மட்டும்தான் அவர் அடையாளம் தந்திருக்காரு. இங்கு உள்ள 3 சோடி மிகை நிரப்பு கோணங்களை எழுதுக. இங்கு உள்ள 3 சோடி மிகை நிரப்பு கோணங்களை எழுதுக. மிகை நிரப்பு கோணங்கள் சரி, ஒன்று ஏற்றுக்கொள்ளலாம். இங்கனைக்குல இது 90 பாகை. சரி, இது 90 பாகைனால இதுவும் ஒரு 90 பாகை. ஓகே. இன்னொன்று இது 90னால இங்கிட்ட இதுவும் 90. ஓகே. இது 90னால இங்கிட்ட இதுவும் 90. அப்படிங்கிறீங்க. ஆனா நல்லா கவனிச்சு கொள்ளணும். அவர் சொல்லியிருக்காரு இங்குள்ள 3 சோடி மிகை நிரப்பு கோண சோடிகளை எழுதுக. முதல்ல உள்ள நிரப்பு கோண சோடி அப்ப பெருமானத்தை பயன்படுத்தி எழுதிட்டோம். ரெண்டாவதுக்கு எழுதக்கல எழுத்தான் நாங்க பயன்படுத்தணும். நல்லா ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுங்க. அப்ப 1 ABC இது ஒரு நிரப்பு கோணம். இதுக்கு அடுத்து சரியா பிபிசி இது ஒரு சோடி. ஓகே ஓகே சார். அடுத்து கீழே இருந்து சரியா ஏபிடி இது ஒரு சோடி. அப்ப அதுக்கு நாங்க இந்த பக்கம் இருந்து இங்கிட்டு பாத்தீங்கன்னா டிபிபி இது ஒரு சோடி. ஓகே சரிதானே? சார் பி சி பி
P C P B அது நேர்கோடு தானே மகன், நேர்கோடு போட இயலாது. நேர்கோடு நேரடியா 180 பாகை வந்துருமே. இப்ப இங்கனைக்குல நீங்க அதை 90 90ன்னு சொல்லி பயன்படுத்தி இப்படி ரெண்டு தான் இங்கனைக்குல இப்படி ரெண்டு எழுதி காமிக்கலாம், ரெண்டு கோணங்கள் வந்துடும். சரியா, இப்படி ரெண்டு கோணங்கள் வந்துடும். இன்னொரு கோணம் இருக்கா நினைக்கல, குத்ததிர் கோணம். சரியா, ஏபிசி தான் போட்டேன், ஏபிசி இந்த பக்கம் பிபிசி அது ஆல்ரெடி வந்துருச்சு. அடுத்தது சிபிபி. சரியா, அதான் அது. அப்ப எங்கிட்ட சொல்லி வந்தாலும் இங்கனைக்குல ரெண்டு சோடிகள் எங்களுக்கு கம்ப்ளீட். இன்னும் ஒரு சோடி இருக்குது, இன்னும் ஒரு சோடி. இன்னும் ஒரு சோடி சொல்லலாதா? ஏ சரியா, ஏசிபி கோணம் ஏசிபி இந்த கோணமும் கோணம் சரியா பிசிஇ பிசிஇ இந்த கோணமும் சரியா மிகை நிரப்பு கோணங்கள். காரணம் இந்த ஏசிபி வந்து 54 62 கூட்டுனீங்கன்னா 116. 52 64 கூட்டுனீங்கன்னா எத்தனை பாகை? 6 பாகை. அப்ப பிசி காணணும் மாட்டா 180 இருந்து என்ன செய்வீங்க? 116 சார் ஏபிபி வருமா சார்? கழிப்பீங்க. அப்ப 180 இருந்து 116 கழிச்சு விட்டீங்கன்னா அப்ப இது ரெண்டும் மிகை நிரப்பு கோண சோடிகளாக காணப்படும். ஓகே தானே? ஓகே சார். ஓகே சார். சார் ஏபிபி வருமா சார்? ஏபிபி வந்து நேர்கோடு மகள். ஏபிபி வந்து நேரடியா நேர்கோடு தானே? ஓம் சார். நேர்கோடு. ஏபிபி வந்து நேரடியா நேர்கோடு. ரெண்டு கோணங்களை கூட்டினா 180 வரும். ரெண்டு கோணங்களை கூட்டினா எத்தனை பாகை வரும்? 180 பாகை சார். அப்ப நேர்கோடு வராதா மிகை நிரப்பு கோணத்துல? விலங்கல சார் நேர்கோடு வராதா மிகை நிரப்பு கோணத்துல? இல்ல ரெண்டு கோண சோடிகள் பாருங்க. சோடி தானே இங்க கொடுத்திருக்காரு பாருங்க. சோடி இந்த அவர் சொல்லியிருக்க வசனம் நாங்க அப்படித்தானே படிச்சிருக்கோம். ரெண்டு கோண சோடியை சேர்க்கும் பொழுது 90 180 வரும். அப்ப 90 வந்தா நிரப்பு கோண சோடி, 180 வந்தா மிகை நிரப்பு கோண சோடி. அப்ப நேர்கோடு வைக்கல, அதுல ஒரு கோணம் தானே நேர்கோடு. அப்ப ஒரு கோணம் இங்க வராது. நான் ஆல்ரெடி தான் இங்க நிக்கல எழுதிட்டேனே. இதுல மொத்தம் 2 செங்கோணங்கள் இருக்குது. அப்ப மொத்தம் 4 செங்கோணமா இருந்தா அது எத்தனை சோடி? நாலு செங்கோணங்கள் எத்தனை சோடி? 2 சோடி சார். 2 சோடி. 2 சோடி. எனக்குல 2 சோடி எழுதியிருக்கானா இல்லையா? எழுதியிருக்கிறீங்க சார். அப்ப அவர் எத்தனை சோடி கேட்டிருக்காரு கேள்வியில? 3 சோடிகள். 3 சோடி கேட்டிருக்காரு. அப்ப மூணாவது சோடி தான் இந்த இங்க எழுதியிருக்கேன். ஏசிபி வந்து 116 பாகை. ஏன் இது அப்படியே இந்த பெரிய கோணத்தை அப்படியே ஃபுல்லா பாருங்க. இந்த பெரிய கோணத்தை இப்படியே ஃபுல்லா பாருங்க. இப்படி ஃபுல்லா பார்த்தா இப்ப இது எத்தனை பாகை? 116 சார். 116. அப்ப இந்த கோணம் எத்தனை பாகை வரும்? 180ல இருந்து சார் 116 கழிக்கணும் சார். கழிக்கணும். அப்ப அவன் எத்தனை வரும்? 64 64 சார். 64 பாகை. இப்ப கிளியரா? 64 பாகை. இப்ப கிளியரா? ஓம் சார். அடுத்த கேள்வி, மூணாவது கேள்வி. இங்கு உள்ள 4 சோடி குத்தெதிர் கோணங்கள் எழுதுக. இப்ப இதுல நிறைய குத்தெதிர் கோண சோடிகள் இருக்குது. இதுல நிறைய குத்தெதிர் சோடிகள் இருக்குது. சரியா, முதலாவது இந்த பெரிய கோணமும் இந்த இப்படியே இந்த பெரிய கோணமும் இந்த கோணமும் என்ன கோணங்கள்? குத்தெதிர் கோணம் சார். கோணங்கள். அடுத்தது இந்த கோணமும் இந்த கோணமும் என்ன கோணங்கள்?
குத்தெதிர் குத்தெதிர் கோணங்கள். அடுத்தது இந்த இதுவும் என்ன கோணங்கள்? குத்தெதிர் கோணம் சார். குத்தெதிர் கோணம். அப்ப ஒரு சோடி, 2 சோடி, 3 சோடி எழுதிட்டோம். எத்தனை சோடி எழுதியிருக்கோம்? 3 சோடி. 3 சோடி. சரி. வேற எங்கனைக்குல சோடி இருக்குது? 3 சோடி எழுதியாச்சு. இன்னும் ஒரு சோடி தேவை. ஏன்னா அவர் 4 சோடி கேட்டிருக்காரு. இன்னொரு சோடி எங்க இருக்குது? யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம். அந்த அளவுக்கு உன்னிப்பா நீங்க கவனிக்கல. அந்த அளவுக்கு நீங்க உன்னிப்பா கவனிக்கல. இத பாருங்க, நினைக்கிற நீல கலர்ல போடுறேன். இதையும் யோசிங்க. வருமா? ரெண்டு வருமா வராதா? வரும் சார். இப்படி என்ன காரணத்தினால வரும்? என்ன காரணத்தினால வரும்? ரெண்டு நேர்கோடுகள் ஒன்றை வெட்டுவதால். ஒரு நேர்கோடு சி, 2 நேர்கோடுகள் சார். ஒரு நேர்கோடு சிஜிங்கிற நேர்கோடு, இன்னொரு நேர்கோடு டிஎஃப்ங்கிற நேர்கோடு. அப்ப 2 நேர்கோடு வெட்டுறனால ஆல்ரெடி ஒரு குத்தெதிர் கோணத்தை அங்க கண்டுட்டோம். 28ஐயும் 32ஐயும் கூட்டினா எத்தனை பாகை? 60 பாகை. 60 பாகை சார். 60 பாகை. இந்த பக்கம் எத்தனை பாகை இது? 60 சார். 2 பக்கம் மேல எத்தனை இருக்கும்? இங்கிட்ட எத்தனை இருக்கும்? இப்ப 180 சார். நல்லா பாருங்க. 120 சார். 120. சரியா? அவசரப்பட்டு சொல்லக்கூடாது பெருமானத்தை. 180ல இருந்து 60 கழிச்சா அப்ப இங்கிட்டுள்ள கோணத்தை கண்டுபிடிக்க இயலாதா? கண்டுபிடிக்க இயலும். ஆகவே இப்ப 4 கோண சோடிகள் வந்துருச்சா? குத்தெதிர் கோண சோடிகள் 4 சோடி. அப்ப அதை நாங்க எழுத்துல எழுதி காமிக்கிறோம். அது என்னத்துல நாங்க எழுதி காமிக்கிறோம்? எழுத்துல எழுதி காமிக்கிறோம். அப்ப பாருங்க, முதலாவது எழுதுறேன். ஏபிசி ஒரு சோடி ஏபிசி கோணம் ஏபிசி, கமா அதுக்கு இன்னொரு சோடி டிபிபி. சரியா? டிபிபி இது ஒரு சோடி. இது ஒரு சோடி. ரெண்டாவது சோடி. சரியா? ரெண்டாவது சோடி பிபிசி. பிபிசி இந்த கோணமும், சரியா, பிபிசி இந்த கோணமும், ஏபிடி. ஏபிடி ஏபிடி கீழே பக்கம், கீழ்பக்கம் ஏபிடி. பாருங்க, மேல எழுதியிருக்கிறது வேற, கீழே எழுதியிருக்கிறது வேற. ஓகே, ரெண்டும் வேற வேற. ரெண்டு ஒண்ணா? நோ சார். ரெண்டுமே வேற வேற. சரி, அடுத்தது மூணாவது கோண சோடி. இந்த பாருங்க, அங்கனைக்குல இருக்குது. டிபிசி. டிபிசி இந்த கோணமும் டிபிசியும், அங்கிட்டு எஃபிஜி. எஃபிஜி இந்த கோணமும். இது ரெண்டும் குத்தெதிர் கோண சோடிகள். ஓகேவா? இன்னும் ஒரு சோடி கேட்டிருக்காரு. சரியா? ஓகே, டி. சரியா? அங்கனைக்குல பிஜி. பிஜி கமா அந்த பக்கம் சிபிஎஃப். சிபிஎஃப் அப்படி இலகுவாக சொல்ல. 4 சோடி வந்துருச்சா? 4 சோடி. சரி, அப்ப இந்த மாதிரிக்கே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தெளிவா யோசிக்கணும். இல்லாட்டி எனக்குலாம் ஆன்சர் பண்ண முடியாது. சரியா? அப்ப இப்படித்தான் வரவங்களுக்கு கேள்விகளை தந்து குழப்புவான். சரி, 4வது கேள்வியை பாருங்க. 4வது கேள்வி இங்க இருக்குது. என்ன கோணம் தந்திருக்காரு? எஃபிஜி. எஃபிஜி. அப்ப அதை மார்க் பண்றேன் பாருங்க. இதா இருக்குது, எஃப் இருக்குது. சரியா? இதா இருக்குது,
பி இருக்குது, இதா இருக்குது ஜி இருக்குது. எத்தனை பாகை அது? எத்தனை பாகை? எத்தனை பாகை? 60 பாகை. ஏன் 60 பாகை அணைக்கல போடலாம்? 60 பாகை. ஏன் அணைக்கல 60 போடலாம்? 4வது கேள்விக்கு 28 32 கூட்டினா 68. என்ன காரணம்? 60. என்ன காரணம்? 60 வர்றதுக்கான காரணம் என்ன? குத்துது குத்துதிர் கோணம். கோணங்கள். அதான் இங்க வைக்கல, போட்டு காமிச்சிருக்கேன். இது இந்த கோணமும் இங்கிட்டு உள்ள இந்த துண்டும், இது ரெண்டும் என்ன கோணங்கள்? குத்ததிர் கோணங்கள். அப்ப பருமனில் எப்படி காணப்படும்? சமமாக காணப்படும். ஆகவே FBG 60 பாகை. FBG எத்தனை பாகை? 60 பாகை சார். சரி, 5வது கேள்வி பாருங்க. 5வது கேள்வி, கோணம் CBD, கோணம் CBD, கோணம் DBG. CBD சரியா? இந்த இருக்குது C, இந்த இருக்குது B, இந்த இருக்குது D. அப்ப இது அவ்வளத்தையும் சேர்த்தா 60 பாகை. அவ்வளத்தையும் சேர்த்தா எத்தனை பாகை? அவ்வளத்தையும் சேர்த்தா எத்தனை பாகை? 60 பாகை. 60 பாகை. அப்ப இந்த 60 பாகையும் அங்கிட்டு DBG. அப்ப எங்க இருக்கு? இந்த இருக்கு D இருக்குது, இந்த இருக்குது B இருக்கு, இந்த இருக்குது G இருக்குது. அப்ப இது 120 பாகை. இது எத்தனை பாகை? 120 சார். 120. 120 ஆகையில ஒரு மிகை நிரப்பு கோண சோடி எனின், ஆகையில என்ன கோண சோடியா? மிக நிரப்பு கோண சோடி சார். கோண சோடியா இருந்தா அப்ப DBG எத்தனை பாகை? 120 சார். 120. அப்ப 120 கண்டுபிடிக்கணுமா? இருந்தா 180ல இருந்து எத்தனைய கழிக்கணும்? 60 கழிக்கணும் சார். 28 32 என்ன செய்யணும்? கூட்டணும் சார். எனக்கு எழுதி காமிக்கிறேன். கோணம் D, கோணம் B, கோணம் G. இதன் பெருமானத்தை காணணுமா இருந்தா 180ல இருந்து எத்தனைய கழிப்பீங்க? எத்தனை பாகையை கழிப்பீங்க? 60 பாகை. 60 பாகையை கழிப்பீங்க. அப்ப எத்தனை பெருமானம்? 60 கழிப்பேன் சார். எத்தனை வரும்? 120 சார். 120 பாகை. ஓகேவா? ஓகே சார். அதே மாதிரிக்கே CPB, CBP. இதா இருக்குது C, இதா இருக்குது மேல, இதா இருக்குது B இருக்குது, இதா இருக்குது P இருக்குது. 28 பாகை. எத்தனை பாகை? 28 பாகை. 28 பாகை. நல்லா பாருங்க. C இருக்கா? C ய காமிச்சிருக்காரு, B ய காமிச்சிருக்காரு, P ய காமிச்சிருக்காரு. அப்ப 28 பாகை. இப்ப இந்த 28 பாகைக்கு சரியா என்ன கோணம் கேட்டிருக்காரு? மிகை நிரப்பு கோணம் கேட்கிறாரு. அப்ப 28 பாகைன்ற மிகை நிரப்பு கோணத்தை கண்டுபிடிக்கணுமாண்டா 180ல இருந்து எத்தனைய கழிக்கணும்? 28 கழிக்கணும். அப்படித்தானே? 28 கழிக்கணும் சார். 28 கழிக்கணும். அப்ப 180ல இருந்து 28 கழிச்சா எத்தனை? 180ல இருந்து 28 கழிச்சா எவ்வளவு? 152 152. சார். 152 பாகை சார். 152. அத நான் ஒரு பச்சை கலர்ல காமிக்கிறேன், சரியானு பாருங்க. அந்த படத்துல நான் அதை பச்சை கலர்ல காமிக்கிறேன், சரியானு பாருங்க. சரியான பாருங்க. இங்க இருந்து இங்க வரைக்கும், இங்க இருந்து இங்க வரைக்கும். ஓகே, சரியா? ஆம் சார். அப்ப அந்த கோணத்துக்கு என்ன பேரு? Pங்கிற எழுத்தை சேர்க்கணும், Bங்கிற எழுத்தை சேர்க்கணும், அதோட வேற எந்த எழுத்தை சேர்க்கணும்? ஜிஎஸ் சார். CPB. இந்த CPBக்கு இந்த பாருங்க CBP. இந்த கோணத்துக்கு மிகை நிரப்பு கோணம் போட்டா 152 பாகைக்கு செட் ஆகும். எத்தனை பாகைக்கு செட் ஆகணும்? 152க்கு செட் ஆகணும் சார்.
152 பாகை வந்து யாரு? 152 பாகை பி. சரியா? பிங்கிற எழுத்து, பிங்கிற எழுத்து, ஜிங்கிற எழுத்து. இதுதான் 152. இந்த 28 பாகைக்கு செட் ஆகிறவர் யாரு? சிங்கிற எழுத்து, பிங்கிற எழுத்து, பிங்கிற எழுத்து. ஓகேவா? ஓகே சார். அப்ப இந்த மாதிரிக்க கண்டுபிடிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டானே? ஓகே சார். 5வது கேள்வி நல்ல ஒரு கேள்வி. நீர் பெயரிட்ட கோணத்தின் பெருமானத்தை எழுதுக. நீர் பெயரிட்ட கோணத்தின் பெருமானத்தை எழுதுக. மன்னிக்கவும், கொஞ்சம் சொற்கள் மாறிச்சு. 152 பாகை. எத்தனை பாகை? 152 பாகை சார். 152 பாகை. சரி, அடுத்த கேள்வி. கோணம் CBF. கோணம் CBF அதுவும் எத்தனை பாகை? 120 பாகை. எத்தனை பாகை அது? ஆல்ரெடி போட்டு தான் வச்சிருக்கேன் படத்துல. 120 பாகை. ஓம் சார். 120 பாகை. புள்ளி B-ஐ சுற்றி உள்ள கோணங்களின் கூட்டுத்தொகையை கண்டு ஒரு புள்ளியை சுற்றி உள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகையை என்பதை உறுதிப்படுத்துக. பாப்போம். இங்க நினைக்கல 120, அங்க நினைக்கல 120. அப்ப எவ்வளவு? 240. 240. அந்த பக்கம் 60, இந்த பக்கம் 60. எவ்வளவு? 120 சார். 120. அப்ப 240ஓட 120 கூட்டினா எவ்வளவு? 360. புள்ளி B-ஐ சுற்றி 360 பாகை வருதா? 360 சார். வருது. ஓகேவா? அப்ப கிளியரா? ஓகே சார், வருது. திரும்ப ஒருக்கா இந்த கேள்வி எல்லாம் செய்யுங்க. திரும்ப ஒருக்கா இந்த கேள்வியா, திரும்ப ஒருக்கா சரி, 2 தடவை சரி இந்த கேள்வியை செய்து பாருங்க. அப்பதான் புரியும். அதுக்கு கலர் பேனா கொஞ்சம் வச்சுக்கிறோம். இந்த படத்தை அழகா காப்பி பண்ணிட்டு கலர் பேனா கொஞ்சம் வச்சுக்கிட்டு போடணும். அப்பதான் அதை அழகா கண்டுபிடிச்சு வரலாம். சரியா? ஓகே சார். சார், அப்ப இதோட இந்த பாடம் முடியுது. ஓகே, ஓகேங்க சார். அடுத்த கிளாஸ்ல ஒரு புது பாடத்தோட தான் உங்களை சந்திப்பேன். சரிதானே? அங்கிட்ட இருக்கதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பாடங்கள் குயிக்கா முடிச்சிருவேன். இந்த பாடம் தான் கொஞ்சம் பெரிய பாடம். ஓகே சார். ஓகே, சரிதானே? ஓகே சார், குட் நைட். ஓகே சார். Thank you sir. Thank you sir. Bye sir. Good night. Good night. Thank you sir. Good night sir.